சார், ஒரு வாடிக்கையாளர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கார். என்னென்னா, ஓலா பைக் வாங்கியிருந்தேன், அது அடிக்கடி ரிப்பேர் ஆகுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வாங்கினதோட பலனே எனக்கு சரியாக கிடைக்கல, இதுக்காக நான் கன்சியூமர் கோர்ட் போகலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. இதுக்கு என்ன சார் ரெமெடி? கண்டிப்பாக கன்சியூமர் கோர்ட் போக முடியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 சேம், அதுவும் அதுதான். செக்ஷன் 2 ஆஃப் 10ல் ப்ராடக்ட் லைபிலிட்டி கீழே வந்து கண்டிப்பாக நம்ம புகார் கொடுக்க முடியும். அதே மாதிரி டெஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸ் செக்ஷன் 2 ஆஃப் 6ல் தரமான முறையில் வழங்கப்படாது, அவங்க இஷ்டம் போல் ஏனந்தானோன்னு பண்ணுறது, அது வந்து கண்டிப்பாக அதுக்குண்டான இதில் நீங்கள் புகார் கொடுக்க முடியும். அதை வந்து முதல்ல முறைப்படி செய்யணும். அந்த முறைப்படி செய்யும்போது தான் நமக்கு அதுக்குண்டான பலன் வந்து கிடைக்கும். நம்ம வந்து அவங்களுக்கு கால் பண்ணியோ இல்லை யாருக்கிட்டையோ அவங்க ஒர்க்கர்கிட்ட புலம்பியோ இல்லை போகிற இடத்துல நேராக போய் சொல்கிறதோ அதெல்லாம் வந்து நமக்கு சரியாக வராது. நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. ஏன்னா என்கிட்ட இவர் தான் விற்றாரு, இந்த சேல்ஸ் பர்சன், இவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், இவர்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்றதுக்கு வந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. கன்சூமர் கோர்ட் போகும்போது அந்த ஆதாரத்தை எதுவுமே சொல்ல முடியாது. ஓகே, அதுக்கு சாட்சியங்களை வச்சு செய்ய முடியாது. அதனால் முதல்ல முறைப்படி ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறது வந்து அவங்க சப்போஸ் அந்த கம்பெனியில் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணுறது மாதிரி இருந்தால் சர்வீஸ் டிக்கெட் ரைஸ் பண்ணலாம், எஸ்எம்எஸ் பண்ணலாம், இமெயில் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் நம்பர் இருந்ததுன்னா வாட்ஸ்அப் கூட பண்ண முடியும். நம்ம வாட்ஸ்அப் பண்ணலாம். இல்லைனா அவங்க ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் வச்சுருந்தாங்கன்னா அந்த கஸ்டமர் கேர் நம்பருக்கு நீங்கள் பண்ணும்போது அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் நம்பராக சொல்லுவாங்க. பல இதில் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணும்போது இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆதாரமாக நம்ம வச்சுக்கிட்டு வாரண்டி டாக்குமெண்ட்டுன்னு சொல்லி அது அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம வச்சுக்கலாம். அது மாதிரி பர்ச்சேஸ் இன்வாய்ஸ், அது மாதிரி ரிப்பேர் பில்ஸ், சப்போஸ் அது வந்து வாங்கியிருப்பீங்க, 2வது நாளே ப்ராப்ளம் ஆகிருக்கும், அவங்க ஒரு பில்லு போட்டு கொடுப்பாங்க, இதுக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லி. ஸோ தயங்காமல் அந்த பில்லையும் சேர்த்து வாங்கிக்கோங்க. அதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வச்சு நம்ம கண்டிப்பாக ஒரு அவங்க பேரில் கன்சூமர் கோர்ட்டில் வழக்கு பதிவு செஞ்சு ஷுவராக நம்ம வந்து வாங்க முடியும். சார், எந்த அளவுக்கான தொகை வந்து இதில் நஷ்டஈடு கிடைக்கும் சார்? நார்மலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம 50 மடங்குலேருந்து 100 மடங்கு கூட நம்ம நஷ்டஈடாக கோரலாம். பட் நமக்கு வந்து என்ன மாதிரியான லாஸ் நமக்கு ஏற்பட்டது, என்ன மாதிரியான மன உளைச்சல் ஏற்பட்டது, எந்த மாதிரியான தொழில் நீங்கள் செய்கிறீங்க, அதுக்குண்டான லாஸ் எல்லாம் கூட நீங்கள் வந்து அவங்ககிட்ட நீங்கள் கிளைம் பண்ண முடியும். இதனால் எனக்கு 30 நாள் ஒரு உற்பத்தி நஷ்டம், இல்லை போக்குவரத்தில் எனக்கு இந்த மாதிரி போனேன்னா எனக்கு நஷ்டன்றதை வந்து நம்ம வந்து சொல்லலாம். இதில் இந்த மாதிரி நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோராயமாக ஒரு 5லேருந்து ஒரு 6 லட்சம் கூட நம்ம அவங்ககிட்ட வாங்க முடியும் ஷுவராக. இல்லை அவங்க வந்து நான் இதையவே சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாலும் அதை ஏற்றுக்கலாமா, இல்லை ரீஃபண்ட் வாங்குறதா பெட்டரா சார்? முதல்ல சரி பண்ணி கொடுக்கட்டும். ஏன்னா நீங்கள் வந்து முதல்ல போட்டிங்கன்னா 6 மாதம் வண்டி வந்து அதுக்குள்ளேயே இருக்கும், அவங்களுடைய சர்வீஸ் சென்டரில் இருக்கும். இல்லை நான் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறது வந்து அந்த இடத்துல கொஞ்சம் தவறாக முடிகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை குறைஞ்சிரும். பணமும் கொடுத்துட்டு நம்ம கோர்ட்டு பக்கம் அலையிற மாதிரி உங்களுக்கு வெளியில் தெரியும். பின்னாடி பலன் வந்தாலும் கூட ரொம்ப டிலேடாக வரும்போது உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்கும். அதனால் முதல்ல சரி பண்ணி வண்டியை வாங்கிக்கிட்டு வண்டியை நீங்கள் ஓட்ட ஆரம்பிச்சிருங்க, யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறமா ஒரு காம்பன்சேஷன் வாங்குறது தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இதில் புத்திசாலித்தனம். மேலும் வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது அனுபவம், இப்போ ஓலா மாதிரி இல்லாமல் கூட வேறு நிறுவனங்களில் இது என்னென்ன பிரச்சனை வந்தது, இல்லை நீங்கள் என்னென்ன மாதிரியான ஃபேஸ் பண்ணீங்க, அதை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னு சொன்னாலும் கூட இந்த கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா கொஞ்சம் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். 2வது உங்களுக்கு தீர்க்க முடியாத ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் தாராளமாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை பர்சனல் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.